அசுர பலத்தோடு மீண்டும் எழுந்து அக்காவாக தனது பணியை தொடர்வேன் என முன்னாள் ஆளுநரும் தென்சென்னை பாஜக வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தோல்வி என்பது மனதுக்கு சங்கடமாக இருந்தாலும் சேவை செய்ய வாய்ப்பளிக்கும் விதமாக பலர் தனக்கு வாக்களித்துள்ளனர் என்றும், தேர்தல் ஆணையத்தை விமர்சித்த எதிர்க்கட்சியினர் தற்போது நேர்மையாக தேர்தல் நடைபெற்றதை ஒப்புக்கொள்கிறார்களா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க போகிறார். பாரதிய ஜனதா கட்சி பிரதானமான கட்சியாக இருந்து கூட்டணியை வழிநடத்த இருக்கிறது என்பது மகிழ்ச்சி. ஆக இந்த நாடு வளர்ச்சி பாதையில் இன்னும் அதிக தீவிரமாக நடைபோட இருக்கிறது என்ற வகையில் மகிழ்ச்சி. தமிழகத்தின் பங்கு இருக்க வேண்டும் என்று தீவிரமாக நாங்கள் பணியாற்றினோம். ஆனாலும் வாக்களித்த அத்தனை மக்களுக்கும் நன்றி. நான் ஏறக்குறைய 30-35% மக்கள் தென்சென்னையில் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. இன்னொரு கோரிக்கை, இன்னொரு 10% 15% ஓட்டு போட்டிருந்தீர்கள் என்றால் எங்களை போன்றவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அதெல்லாம் அடுத்த முறையாவது தென்சென்னை போன்ற படித்த மக்கள் இருக்கின்ற வாக்காளர்கள் தயவு செய்து வந்து வாக்களித்து நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் நான் உச்சபட்ச பதவியும் பார்த்துட்டேன். பதவி ஆசை எனக்கு கிடையவே கிடையாது. இன்று வரைக்கும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். இனியும் மக்கள் பணியாற்றுவேன்.